திருச்சியில் பட்டப்பகலில் கொடூர கொலை அரங்கேறியிருக்கிறது. திருச்சியில் அரசு பேருந்தில் சென்ற இளைஞரை கீழே தள்ளிவிட்டு அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறது கும்பல். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இந்த கொலைக்கான காரணம் என்ன? முதற்கட்ட விசாரணைகள் வெளிவந்திருக்கும் தகவல் என்ன? வணக்கம். திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே கொடியாலயம் பகுதியை சார்ந்தவர் கணபதி மகன் விஷ்ணு. இந்நிலையில் இன்று காலை கொடியாலத்தில் இருந்து அரசு பேருந்தில் ஏறி சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி சென்றுள்ளார். இந்நிலையில் திண்டுக்கரை அருகே பேருந்து வந்தபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேரில் ஒருவர் பேருந்தில் ஏறி விஷ்ணுவை கீழே தள்ளிவிட்டுள்ளார். பின்னர் 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் விஷ்ணுவை தலையில் சராமரியாக வெட்டி விட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த விஷ்ணு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஜீயபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விஷ்ணுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு கோகுல் என்ற நபரை விஷ்ணு தொடர்புடைய கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது. இதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட விஷ்ணு கடந்த வாரம் தான் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் இவரை நோட்டமிட்ட கும்பல் இன்று பழிக்கு பழியாக இக்கொலையை செய்திருக்கிறது. திருச்சி அருகே பட்டப்பகலில் பயணம் செய்த வாலிபரை கீழே தள்ளிவிட்டு அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் ஜீயபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.